சார் முன்னாடி வந்து சின்னப்ப தேவர் சார் காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கதை கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு குழு வச்சிருப்பாங்க. அதில உள்ள கரெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க. இப்போ அப்படி கதை கேட்குறாங்களா? இல்லை, கதைக்கு ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா இவங்க ஹீரோவுக்காக தான் கதை எழுதுகிறாங்க. அப்போ ப்ரொடியூசர் தப்பும் இருக்குல்ல சார் இதில? தப்பு, முழுது தப்பு, கண்டிப்பாக தப்பு. ஏன்னா அவங்களுக்கு டேட்டு கிடைக்காது. சின்ன ஹீரோ வச்சு எடுத்தால் வியாபாரம் இல்லை. சரி, பெரிய ஹீரோ வச்சு எடுத்தால் அவங்க வந்து ப்ரொடியூசர் பேச்சை கேட்குறதில்ல. அவங்கள ஒரு வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணி அலைய விட்டு கடைசியில் அவர் ஒரு டைரக்டர் பேர் சொல்கிறார், அந்த டைரக்டரை போய் பாரு. ஏன்னா அந்த டைரக்டர் இந்த ஹீரோவுக்காக கதையை மசாலா கசாலா 2 ஹீரோயினி 5 சாங்கு 8 ஃபைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி அவர் பெரிய மாஸ் ஹீரோ ஆக்கிறதுக்கு கதை சொல்லி வச்சுருப்பார். இப்போ இந்த ஹீரோவுக்கு அந்த டைரக்டர் தான் பிடிக்கும். அவர் வந்து ப்ரொடியூசருக்கு கட்டுப்பட மாட்டார், அவர் ஹீரோவுக்கு தான் கட்டுப்படுவார். அப்போ எப்படி ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் நான் என்ன சொல்கிறேன், ஆதி காலத்தில் விடு, அவங்களால ஒன்று எத்தனை கோடி கிடைச்சாலும் வேணாம். மரியாதை இல்லாமல் ஏவிஎம் எல்லாம் ஏன் படம் எடுக்கலை? மரியாதை இல்லை. முதல்லாம் ஹீரோக்கள் பாஸ், முதலாளின்னுவாங்க. எம்ஜிஆர் முதற்கொண்டு முதலாளின்னுவாங்க. இப்போது நடிகர்களும் தயாரிப்பாளர்கள் முதலாளி தான். ப்ரொடியூசர்ஸ் வேலைக்காரன் ஆகிட்டான்.